ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு ஒரு சட்னி அரைக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி. முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, எல்லாம் சாப்பிட்ருவாங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் நடக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருங்க. அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு, ஒரு சின்ன புளித்துண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், கலர் மாறத்துக்குள்ளே நிறுத்திடுங்க. லேசாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். ஆற வச்சு அரைச்சி தாளிச்சிங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான சட்னி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த பவுடரை சேர்த்துட்டு அது கூட இதையும் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.